ஹலோ காய்ஸ், நாளையில கூட ஒரு சின்ன காரியம் என்னன்னா, நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பிரதர் என்னோட வாழ்க்கையில ஒருத்தர் நான் நேசிச்சேன், என் கூடவே இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில அவங்க போறேன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்துட்டு என்னால் வாழ முடியாது பிரதர் இதுக்கப்புறம். ஏன்னா அவங்க கூட இருந்த நிறைய மெமரிஸ் இப்போ திடீர்னு போறேன்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் உலகத்தில் எப்படி வாழ போறேன்னு தெரியல. பேசாம நான் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிலாம் தோணுது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ மெமரிஸ் கொடுத்துட்டாங்க, அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே ரொம்ப நம்பிட்டேன். அவங்க தான் என்னோட வாழ்க்கை, உலகமே அப்படிலாம் நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பர்சன் மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க. அப்படிலாம் உலகத்தில் வாழ்றாங்க. ரைட். ஆனால் அப்படி நேசிச்சாலும் கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு பிரோஜனம் இல்லை, ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. லாஸ்ட் தான் வாழ்க்கையில். ஆனால் இந்த நாளில் பைபிள் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்ககிட்ட யாரும் பேச முடியாது. இன்று கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். என்ன ஒரு வார்த்தைனா, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொல்லப்பட்டாங்களா? நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் அதை